நடிகன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 7 டிசம்பர் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் சந்திராஷ்டமம் என்பது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து மேஷராசி என்பவர்களுக்கும் மகிழ்ச்சிகரமான நாள். நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வரங்களை தரக்கூடிய நாள். தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் மட்டும் கொஞ்சம் வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் தன்னால் வந்து சேரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு சில காரிய தாமதங்கள் ஏற்படலாம், சில காரிய தடைகள் ஏற்படலாம். அதை கண்டு தோழ வேண்டிய அவசியம் இல்லை. நாளுடைய முற்பகுதியில் சில தடங்கல்கள் வந்தாலும் கூட பிற்பகுதியில் அது எல்லாமே சரியாகிவிடும். ஆக பொறுத்தார் பூமி ஆழ்வார் இன்றைய தாரக மந்திரம் உங்களுக்கு. மிதுனராசி என்பவர்களுக்கு தன்னையறியாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரக்கூடிய நாள். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து பழைய உறவுகளோட பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது மனசில் வரக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த சந்தோஷம் கேரண்டீடாக இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு பல வகைகளிலும் பணவரவும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும், எஸ்பெஷலி டிராவல்ஸ் துறை, ஐடி துறை, ஆடிட்டர்ஸாக பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்கால நாளாக வருகிறது என்றால் அது மிகையில்லை. சிம்மராசி என்பவர்களுக்கு சிக்கல்கள் நிறைந்த நாளாக வருகிறது. உங்கள் எதிரிகள் வெகு தூரத்தில் இல்லை, உங்கள் கூடவே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. நீங்கள் நினைச்சா நல்லது நடக்கும், முயற்சி செய்தால் முன்னேற முடியும். கன்னிராசி என்பவர்களுக்கு புதிதாக எண்ணங்கள் வரும். அதாவது என்னன்னா, பிரிந்து போன உறவுகளில் எப்படியாவது அவங்களோட சேர முடியுமா அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த உறவுகளே உங்களை தேடி வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி நீங்கள் வாய்ப்பை தேடி போகிறதுக்கு முன்னாடி வாய்ப்பே உங்களை தேடி வந்தால் கேரியரில், ஜாபில், அப்படி பல நல்ல விஷயங்கள் உங்களை காது கேட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிரயோஜனப்படுத்திக்கக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. துலாம் ராசினியர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் சவால்களும் தரக்கூடிய நாள். எங்கேருந்து வேணால் வரலாம். இதை எப்படி கையாள வேண்டியது அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம போயாகணும். பேச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் நடத்தையும். இன்னைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். விட்டுட்டு போகணும், விட்டு கொடுக்கணும். அதாவது எல்லாத்தையும் உதறி தள்ளுங்க, இக்னோர் பண்ணுங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? நமக்குன்னு ஒரு காலம் வரும்போது நம்மளுடைய முயற்சிகளை எடுக்கணும். இன்னைக்கு அமைதியாகவும் அடங்கி போவதும் நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவியர்கள் இருக்காங்க, இல்லை ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு வேலை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களும் உண்டு. இல்லை கடன் தொல்லை பல வருடங்களாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களும் உண்டு. இது எதுவாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கான நல்ல காலம் இன்று முதல் தொடக்கம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். மனதில் ஏற்படக்கூடிய தோய்வுகளுக்கும் அழுத்தங்களுக்கும் ஒரு தீர்வு இன்று கிடைக்கும். தனுசு ராசினியர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து போன சொந்தங்கள் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். பெற்ற குழந்தைகள் மூலியமாக பெருமையை அடைய செய்யும். மகர ராசி என்பவர்களுக்கு தோல்வி பயம் உங்களோட மனசை ஆட்டி படைக்கும். இந்த தோல்வி பயம் தேவையில்லை. ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் முக்கியமே இல்லை, ஆடணுங்கிறது தான் முக்கியம். இந்த கேமை ஆடணும். வாழ்க்கைங்கிற விளையாட்டை ஆடி தான் முடிக்கணும். நடுவுலலாம் விலக முடியாது, உலகவும் கூடாது. தன்னம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே அடித்தளம். ஜெயிக்க முடியும்னு நினைச்சா முடியும், அது உங்ககிட்ட தான் இருக்கு. கும்பராசினியர்களுக்கு நண்பர்களின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்களை தரக்கூடிய நாள். நட்புடைய ஆழம் என்ன அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு நாள். நண்பனின் மூலியமாக மிகப்பெரிய வேலையோ, பொருள் உதவியோ, மனதளவில் மாரல் சப்போர்ட்டோ கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்று உண்டு. மீனராசினியர்களுக்கு பெரிய அளவில் ஒரு பின்தங்கி வரக்கூடிய நாள் தான் சொல்லணும். அதாவது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சில நாட்கள் கஷ்டங்களும் சில நாட்கள் லாபங்களும் வரக்கூடியது தான் வாழ்க்கை. இன்று விட்டு தள்ள வேண்டிய நாள். ஓய்வு எடுத்துக்கலாம் பேசாமல், எந்த வம்பு தும்புலையும் இல்லாமல், வாய் தகராறு இல்லாமல்
தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்று 7 டிசம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.